அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திங்கட்கிழமை குரூப் 4 2025 கட் ஆஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. போன 2024 கட் ஆஃப் நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நான் மேல வைக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சேனல் சொல்ற கட் ஆஃப் தான் வரும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இப்போ கட் ஆஃப் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல் சும்மா சொல்லுவாங்க, சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வே எடுத்து அதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணுக்கு மேல வரும் அப்படின்னு போடுவாங்க. அது நிறைய டைம்ல ஃபெயிலியர் ஆகும். நம்ம அகாடமில எப்படி போடுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எடுப்போம். அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு நல்லா படிச்ச கேண்டிடேட் எத்தனை கொஸ்டின் அவன் கரெக்டா அடிப்பான், கொஞ்சம் அவனுக்கு லக் இருந்தா அதுல எவ்வளவு வரும், ஸோ வேகன்சி எவ்வளவு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ரேஷியோ படி நான் என்ன செஞ்சிருக்கேன், கட் ஆஃப்ங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி எக்ஸாக்டா வந்துச்சு. இந்த டைமும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த சேம் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஒரு கொஸ்டின் 2025 யாராலுமே ஒரு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது அப்படின்னா இந்த குரூப் 4 கொஸ்டின் தான். ஏன்னா நல்லா படிச்சவங்களாலே 70க்கு மேல தமிழ்ல போட முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எல்லாமே டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா இது எல்லாமே என்னது, ஸோ உங்களுக்கு எங்க இருந்து கேட்டிருக்காமனே தெரியல. இதெல்லாம் பாருங்க, கணம் காணம் அப்படிங்கிறான். இதெல்லாம் என்னது அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க, நான் இந்த மாதிரி ரேட்டிங் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் என்னன்னா ஓரளவு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். டைரக்டா என்னால இப்ப இந்த கொஸ்டின்லாம் பாருங்க, இதெல்லாம் நான் போன வட்டம் குரூப் 4ல 176 போட்டு என்னோட சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த கொஸ்டின் தெரியல, இதுல என்ன போடனே எனக்கு தெரியல. சரியா, இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டினா நான் என்ன செஞ்சுட்டேன், ஆன்சர் பண்ண முடியாதுன்னே விட்டுட்டேன். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த பாருங்க, இதெல்லாம் என்னது அட்வான்ஸ்னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் கரெக்டா படிச்சிருக்கணும். எல்லாமே படிச்சவனுக்கு தான் இந்த இதெல்லாம் ஆன்சர் பண்ணுவான், எல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி பாருங்க, ப்ரீ சென்சார்ஷிப் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. முன் தணிக்கை ரெண்டை போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ல இந்த மாதிரி டிக் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் டிக் போட்டு எல்லாத்தையும் எடுத்ததுல எனக்கு மொத்தம் தமிழ்ல இந்த குரூப் 4 நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா எத்தனை கொஸ்டின் போட்டிருப்பேன் அப்படின்னா 39 கொஸ்டினுக்கு மேல தப்பு போட்டிருப்பேன். அதுல 6 கொஸ்டின் கெஸ்ஸிங்ல போட்டிருப்பேன். அப்போ ஓவரால் 33 கொஸ்டின் என்னால ஒரு தப்பான சோனுக்கு இருக்கு. கரெக்டான கொஸ்டின் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 67 அப்படிங்கிறது என்னால என்ன செய்ய முடியும், எக்ஸாக்டா போட முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்டா போடக்கூடிய கொஸ்டின் 67 என்னால என்ன செய்ய முடியும், போட முடியும். ரைட்டா? ஸோ இங்க வாங்க, இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது போன 2024ல நான் என்னோட தமிழ்ல 88 மினிமம் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். மேக்சிமம் 95 போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜிஎஸ்ல 68 போடலாம், மேக்சிமம் 88 போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மினிமம் ரேஞ்ச் 156, மேக்சிமம் ரேஞ்ச் 183. அதாவது 156ங்கிறது எல்லாராலுமே போடக்கூடியது மார்க்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த குரூப் 4 2025ல தமிழ் அப்படிங்கிறது 55 மினிமம் எல்லாருமே போட்டிருப்பாங்க. 50 அப்படிங்கிறது மினிமம் போடக்கூடியது. ஜிஎஸ்ல ஒரு 68 அப்படிங்கிறது எல்லாராலையும் போடக்கூடிய கொஸ்டின் தான். ரைட்டா? ரொம்ப டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிறது இல்ல. ஜிஎஸ்ல ஓரளவு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. மேத்ஸ்ல ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் தப்பு, மீதி எல்லாமே ஆன்சர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டல் 118 அப்படிங்கிறது என்னது, மினிமம் அப்படிங்கிறது இவ்வளவு போடலாம். மேக்சிமம் எவ்வளவு போட வாய்ப்பு இருக்கு, இங்க 183 அப்படின்னு இருந்தது, இங்க 157 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளதான் இருக்குது. சரியா? ஸோ இது எது இந்த ப்ரெடிக்ஷன்ங்கிறது எதை வச்சு போடுறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினை வச்சுதான் போடுறேன். ஸோ கொஸ்டின் அப்படி கஷ்டமான கொஸ்டின். நீங்களாம் போன குரூப் 4ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர்த்த சிந்திக்க வச்ச கொஸ்டின் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப் 4 கொஸ்டின் தான். ஸோ ஜிகே கூட ஓரளவு பார்த்துக்கலாம். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு ஊழல் தமிழ் இதெல்லாம் எங்க இருந்து கேட்டிருக்கான். ஸோ ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பான், இப்போ எங்க ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்கான். ஸோ இங்க பாருங்க, ஸோ சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி, இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீம் ஓரியன்டா கொஸ்டின். ரைட்டா? ஸோ இது இப்படி புக்ல இருந்து கேட்காம ஜென்ரல்லா எல்லாமே கேட்டிருக்கான். ஸோ சூரிய கர் முஃபட் பிஜ்லி யோஜனா திட்டத்துல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி டஃப்னஸ் வச்சு பார்க்கும் பொழுது ஜிஎஸ்ல எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே நான் கொஸ்டின்ல குறிச்சு வச்சிருக்கேன். ஸோ 34 கொஸ்டின் அப்படிங்கிறது என்னால தப்பா போட முடியும். அதுல 2 கொஸ்டின் ஒரு கெஸ்டிங்ல போடலாம். ஸோ 32 கொஸ்டின்ஸ் என்னால போட முடியாது. ஸோ அப்போ 68 கொஸ்டின் என்னது, சாலிடா போடலாம். 68ங்கிறது என்னால உறுதியாக அடிக்க முடியும் அப்படிங்கிற ரேஷியோட தான் இங்க நான் போட்டிருக்கிறேன். 68 போட்டிருக்கேனா? ஸோ இப்போ 118ங்கிறது எல்லா கேண்டிடேட்டும் போடுவான். டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் 118 அப்படிங்கிறது போடுவான். கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கவன், நல்லா ஒரு டேலண்டடா இருக்கவன் 157ங்கிறது ஈஸியா போடுவான்.
சரியா? இப்போ நான் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தோம்னா 157ங்கிறது அக்யூரேட்டா என்னால போட்டிருக்க முடியும். சரியா? ஸோ இப்போ சிஎஸ்ல டஃப் எவ்வளவு, ஈஸி எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். சரியா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம்னா இந்த 2025ல நமக்கு மெயின் ஃபேக்டர் என்னலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பாருங்க, பாசிட்டிவ் அப்படின்னு கேட்கல, காம்படிஷன். ஸோ 2024 குரூப் 4ல 20 லட்சம் பேர் வந்து என்ன செஞ்சாங்க, அப்ளை பண்ணி எழுதுனாங்க. ஆனால் இந்த வட்டம் வெறும் 13 லட்சம் தான். 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க, அதில் 11 லட்சம் பேர் தான் என்ன செஞ்சாங்க, எழுதுனாங்க. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த செகண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெரி வெரி டஃப் கொஸ்டின். ஸோ இது வெரி டஃப்னு போடக்கூடாது, வெரி வெரி டஃப் கொஸ்டின் அப்படின்னு தான் நான் இதை வந்து போடுவேன். ஸோ இது ரெண்டாவது ஃபேக்டர் அங்கே வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது நோ ரிசர்வ் வேக்கன்ட். இது வந்து என்ன முன்னாடி என்ன செய்வாங்கன்னா பேஸ் 2க்குன்னு வேக்கன்சி ஹோல்டு பண்ணுவாங்க, அது இப்போ பண்ண மாட்டேங்காங்க, அது ஒன்று. ஸோ ரெண்டாவது என்னன்னா இதான் மேஜரான பாயிண்ட். ஓஎம்ஆர் சீட்லலாம் போன வட்டம் நான்லாம் என்ன செஞ்சுட்டேன், ஸோ கூட்டி போடுறதுல இங்குடி கரெக்டாக கூட்டி போட்டேன், அங்குடி எழுதும்போது ஒரு கொஸ்டின் கூட வர மாதிரி எழுதிட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு என்ன செஞ்சாங்க, மார்க் நெகட்டிவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வட்டம் அந்த பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. ஸோ இதனால என்ன செய்வாங்க, கொஞ்சம் நல்லா படிக்க கேண்டிடேட்டுக்கு இந்த ஒரு மார்க்கில் வேலை போகிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் தான், ஆனால் அதுதான் மேஜரான நெகட்டிவ். என்னன்னா வேக்கண்ட். ஸோ லாஸ்ட் குரூப் 4ல எவ்வளோ வேக்கண்ட் இருந்துச்சுன்னா நியர் 9700 சம்திங் வந்துருச்சு. இதுல மிகப்பெரிய சோக கதை என்னன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டை உள்ள கொண்டாந்து வச்சது. எதுக்கு தான் தேவையில்லாம ஒவ்வொன்றா கொண்டாந்து திணிக்காங்கன்னு தெரியல. சரி, இப்படியே திணிச்சிட்டாங்க. அதுல ஒரு 1000 வேக்கன்சி கிட்டத்தட்ட போயிருச்சு. அது போக மீதி ஒரு 8000 வேக்கன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப் ஸ்டெனோக்கு இருந்துச்சு. இந்த வட்டம் வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிறத வச்சு இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். வாங்க போகலாம் உள்ள. ஸோ 2022 டேட்டா இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் 169 to 167 அப்படின்னு போட்டிருந்தேன். சரியா? ஸோ இதில் வந்து 168 வரைக்குமே என்ன செஞ்சது, கிடைச்சிது அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ நெக்ஸ்ட் 2025க்கு கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கீழே உள்ள வீடியோ காமிக்கிறேன். ஸோ டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு, வெறும் 3935. இதில் ஃபாரஸ்ட் எவ்வளவு, 257. ஸோ இந்த டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இது எல்லாம் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய வேக்கண்ட் எவ்வளவு, ஃபாரஸ்டோட சேர்த்தோம்னா 2467 வேக்கண்ட் தான். ஸோ போன வட்டத்தை விட பாதிக்கு பாதி தான் வேக்கண்ட் இந்த வட்டம் இருக்கு. சார் வேக்கன்சி கூட்டுவானா, கண்டிப்பாக கூட்டுவாங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு கூட்ட மாட்டாங்க. இந்த வட்டம் வேக்கன்சி ஒரு 7000 வந்துச்சுனாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனையாத்தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா குரூப் 2A வேகன்சி பார்த்துருப்பீங்க, எவ்வளவு சொற்ப அமௌண்ட்னு பாருங்க. ஸோ குரூப் 4ல ஓரளவு பாராயிருச்சு, என்னால் ஒரு குரூப் 2ல பாஸ் ஆக முடியும்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்டோட தலையில எல்லாம் மண்ணளி போட்டாங்க. 600 வேக்கண்டி தான் வந்திருக்கு. அந்த 600 வேக்கண்டி யாருக்கு பார்த்தோம், ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே 100 வேக்கண்ட் 50 வேக்கண்ட் தான் போகும். ஸோ இந்த 50 வேக்கண்ட்ல வச்சு எத்தனை கேண்டிடேட்டுக்கு வேலை கொடுக்க முடியும்? ஸோ அதனால இந்த குரூப் 4 அப்படிங்கிறது வேக்கன்சி ரொம்ப கூடுமான்னு யாருமே மனப்பால் குடிக்காதீங்க. மேக்சிமம் கூடுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. நான் ஏன் ஃப்ராங்கா பேசணும்னா நான் கூட சொல்லலாம் உங்களுக்கு 10,000 வேகன்சி வரும், கட் ஆஃப் 130 140ன்ட்டு. ஆனால் உங்களுடைய மனம் பாதிக்கப்படும். ஏன்னா தேர்வு எழுதி நானும் காத்துக்கிட்டு இருந்து ஒவ்வொரு வீடியோ யூடியூப் பார்க்கும் பொழுதும் சந்தோஷப்பட்டவன். ஆஹா நமக்கு வேலை கிடைச்சிடும், விஏவை கிடைச்சிடும்லாம் யோசனைப்பட்டவன். கடைசி எனக்கு நீதிமன்றத்தில் தான் வேலை கிடைச்சிது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு உங்களை நான் உட்படுத்த மாட்டேன். மேக்சிமம் நான் சொல்லுறது ரேஞ்சுக்குள்ளே தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ வேக்கண்ட் கூடலாம் அப்படின்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 1000 வேக்கண்ட் கூடலாம் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் இங்கே ஒரு 3000 வேக்கண்ட்டுக்கு நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன். ஸோ எக்ஸப்ட் ஃபாரஸ்ட் கார்டு ஒரு 800 வேக்கண்ட் வந்து என்ன செய்யலாம், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, கூடும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு 150 அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி. ஸோ 150க்கு கீழே கிடைக்காதா அப்படின்னா 150 கீழேயும் கிடைக்கும். ஆனால் ஃபாரஸ்ட்டு, கோர்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னது, என்னுடைய கணிப்பு தானே தவிர இது எக்ஸாக்டா நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. பட் இந்த 150 அப்படிங்கிறது தான் இங்க சேஃப்டி. இதுக்கு முன்னாடி 170 இருந்த சேஃப்டி இப்போ எங்க வந்துருச்சு, 150க்கு வந்துருச்சு. காரணம் என்னது, ஸோ இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் சேர்த்துருந்தாங்கன்னா தமிழ் மீடியம் எல்லாருமே ஃபெயிலு தான். பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஏன்னா அந்த கோட்டா இருக்கிறதுனால அவன் மட்டும் பாஸ் ஆவான். நல்ல காரியம் செஞ்சு இங்கிலீஷை தூக்கிட்டாங்க. அதனால என்ன செய்ய முடிஞ்சது, நமக்கு ஓரளவு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த கட் ஆஃப் ரேஞ்சுகளை தான் வரும். ஸோ 150க்கு மேலே இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.
ஸோ நீங்க நினைக்கலாம் என்ன 150 இவ்வளவு கம்மியா போட்டிருக்கீங்களே மார்க் அப்படின்ட்டு. சரியா? இப்போ ஒரு நல்லா படிச்சு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாலே என்ன செய்ய முடியும், ஒரு 157 அப்படிங்கிறது போட முடியும். வேக்கண்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு, இந்த 3000 தான் இருக்கு. இதுல எப்படி 150க்கு மேல வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது கூட்டுவாங்க. கூட்டும் பொழுது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு வரணும். இப்போ பிரைவேட் ஆன்சருக்கு போட்டிருப்பாங்க. ஆன்சருக்கு பார்த்துட்டு நீங்க என்ன செய்யலாம், இவ்வளவு வரும் அவ்வளவு வரும்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம். பட் வேக்கண்ட் அப்படி எவ்வளவு இருந்தாலுமே இந்த வட்டம் ஒரு 175 ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதே ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனா தான் இருக்குது. அதனால 150க்கு மேல போட்டிருக்க எல்லாருமே என்ன செய்யலாம், கண்டிப்பாக காத்திருக்கலாம். சரியா? நான் போன வட்டம் 176 போட்டேன், அதுக்கடுத்து படிக்க முடியல என்னால. ஆனா என்னால எவ்வளவுதான் போட முடிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ ஜிஎஸ்ல என்னால 32 போனுச்சுன்னா 68. ஸோ இங்க 33 போனா 70. அப்போ என்னால இவ்வளவு 140 தான் போட முடிஞ்சிருக்கு. நான் இப்ப சொல்லியிருக்கிறது 150 அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். பட் நான் படிக்கிறத நிப்பாட்டிட்டேன். படிச்சிருந்தேன்னா கண்டிப்பா கூட எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டா என்னால எவ்வளவு போட முடிஞ்சிருக்கு, 140 தான் போட முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த வட்டம் கொஸ்டின் அப்படிங்கிறது பயங்கரமான டஃப். அதனால இந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கட் ஆஃப்ங்கிறது ஒரு மார்க் கிடையாது, அதுல இருக்குது கட் ஆஃப். தண்ணி வந்து விழுந்துகிட்டு இருக்கு, வால் வந்து திருக்கிட்டா கட் ஆஃப், அவ்வளவுதான். எனக்கு தண்ணி போதும் அப்படின்னு நம்ம நிரப்பதமோ அந்த மாதிரி தான். வேக்கண்ட் எவ்வளவு இருக்கோ எனக்கு அதோட போதும் அப்படின்னு நிப்பாட்டாங்க, அதான் கட் ஆஃப். ஸோ இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. இதுக்கு கீழேயும் குறையுமா அப்படின்னா குறையலாம், அது பேஸ்ட் ஆன் தி வேக்கன்சியை பொறுத்து. பட் இதுக்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க என்ன செய்யலாம், தைரியமாக இருக்கலாம். ஸோ இந்த இந்த மார்க் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 2467 நான் நினைஞ்சிருக்கேன் ஒரு 90% எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, ஸோ டோட்டல் வேகன்சில ஒரு 90% இந்த ரேங்குக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலைங்கிறது உறுதியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு 2000 அப்படிங்கிறது இந்த 153ஓட முடிஞ்சு போயிருது. இந்த கீழே இருக்க 1000 வந்து என்னது, கூடுன வேகன்சிக்கான ஒரு கட் ஆஃப் ஆக இருக்கலாம். சரியா? ஸோ இவ்வளவு கம்மியா கட் ஆஃப் அப்படிங்கிறது வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். பொறுமையா இருந்து கண்டிப்பா பாருங்க, இவ்வளவுதான் வரும், அதுக்கு கூடாது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. குரூப் 2க்கான நிறைய வீடியோஸ் வருது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனுக்காக தான் நான் என்ன செய்ய முடியல, என்னால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால தான் வீடியோஸ் போடுறது கொஞ்சம் டிலேயா இருக்கு. கண்டிப்பாக நான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும். வீடியோவை எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கணக்குகள் எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் கட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஓரளவு கை கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எது கை கொடுக்காது, தமிழ் கண்டிப்பாக கை கொடுக்காது. 70 போடுறதே ஒரு பெரிய மகத்தான சாதனையாக தான் இருக்கு இந்த காலத்தில். அதனால குரூப் 2ஏவுக்கு நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். வேக்கண்ட் கம்மின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.